மிஸ்டர் டெவன்ஹாம் எங்கே? இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. நானும் பாய்ரோவும் எங்களது நீண்டகால நண்பரான ஸ்காட்லாந்து யார்ட் ஆய்வாளர் ஜேப்பை தேநீர் விருந்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவர் வருகைக்காக நாங்கள் தேநீர் மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தோம். எங்கள் வீட்டு உரிமையாளர் மேஜை மீது கோப்பைகளையும் தட்டுகளையும் ஒழுங்காக வைப்பதற்கு பதிலாக தாறுமாறாக வைக்கும் பழக்கம் கொண்டவர். பாய்ரோ அவற்றை கவனமாக ஒழுங்குபடுத்தி வைத்தார். மேலும் அவர் அந்த உலோக தேநீர் கெட்டிலின் மீது மூச்சுக்காற்றை படரவிட்டு ஒரு பட்டு துணியால் அதை துடைத்து மெருகேற்றினார். கெட்டிலில் தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது. அதன் அருகே இருந்த ஒரு சிறிய எனாமல் பாத்திரத்தில் அடர்த்தியான இனிப்பான சாக்லேட் இருந்தது. பாய்ரோ ஆங்கில விஷம் என்று வர்ணிக்கும் தேநீரை விட இந்த சாக்லேட்டே அவரது சுவைக்கு ஏற்றதாக இருந்தது. கீழே தட் தட் என்று சத்தம் கேட்டது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஜேப் சுறுசுறுப்புடன் உள்ளே நுழைந்தார். நான் தாமதமாக வரவில்லை என்று நம்புகிறேன் என்று எங்களை விசாரித்தவரே அவர் கூறினார். உண்மையை சொன்னால் டெவன்ஹாம் வழக்கை கவனித்து வரும் மில்லருடன் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னதை கேட்டதும் என் ஆர்வம் தூண்டப்பட்டது. கடந்த 3 நாட்களாக செய்தித்தாள்கள் முழுவதும் புகழ்பெற்ற வங்கியாளர்கள் மற்றும் நிதி நிறுவனர்களான டெவன்ஹாம் மற்றும் சால்மன் நிறுவனத்தின் மூத்த பங்குதாரர் மிஸ்டர் டெவன்ஹாமின் விசித்திரமான மறைவு பற்றிய செய்திகளே நிறைந்திருந்தன. கடந்த சனிக்கிழமை அவர் தனது வீட்டிலிருந்து வெளியே சென்றார். அதன் பிறகு அவர் எங்கும் காணப்படவில்லை. ஜேப்பிடமிருந்து சில சுவாரஸ்யமான தகவல்களை பெறலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். இந்த காலத்தில் எவராவது இப்படி மறைந்து போவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்று என்று நான் நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டேன். பாய்ரோ ரொட்டி மற்றும் வெண்ணெய் வைக்கப்பட்டிருந்த தட்டை ஒரு அங்குலத்தின் 8இல் 1 பங்கு நகர்த்தி வைத்துவிட்டு கூர்மையாக கேட்டார். துல்லியமாக சொல் நண்பா, மறைந்து போதல் என்பது மூலம் நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள்? எந்த வகையான மறைவை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? மறைவுகள் என்ன வகைப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளனவா என்று நான் சிரித்தேன். ஜேப்பும் புன்னகைத்தார். பாய்ரோ எங்கள் இருவரையும் பார்த்து முகம் சுளித்தார். நிச்சயமாக அவை வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது மற்றும் மிகவும் பொதுவானது தன்னிச்சையான மறைவு, அதாவது விருப்பப்பட்டு மறைந்து போதல். இரண்டாவது அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்படும் நினைவாற்றல் இழப்பு வழக்கு. இது அரிதானது, ஆனால் சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம். மூன்றாவது கொலை மற்றும் உடலை ஓரளவிற்கு வெற்றிகரமாக அப்புறப்படுத்துதல். இவை 3மே செயல்படுத்துவது சாத்தியமற்றது என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான் என நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் நினைவாற்றலை இழக்க நேரிடலாம், ஆனால் யாராவது ஒருவராவது உங்களை நிச்சயம் அடையாளம் கண்டுவிடுவார்கள். குறிப்பாக டெவன்ஹாம் போன்ற ஒரு பிரபலமான மனிதர் விஷயத்தில் இது நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக, உடல்களை காற்றில் மறைந்து போக செய்ய முடியாது. முன்னரோ அல்லது பின்னரோ அவை ஒதுக்குப்புறமான இடங்களிலோ அல்லது பெட்டிகளிலோ மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டறியப்படும். கொலை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். அதேபோல் தலைமறைவாகும் எழுத்தரோ அல்லது பணத்தை ஏமாற்றி தப்பி ஓடுபவரோ இந்த தந்தி மற்றும் வயர்லெஸ் தொழில்நுட்ப காலத்தில் பிடிபட்டே ஆக வேண்டும். அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வது தடுக்கப்படலாம். துறைமுகங்களும் ரயில் நிலையங்களும் கண்காணிக்கப்படுகின்றன. இந்த நாட்டிற்குள்ளேயே ஒளிந்திருப்பதாக இருந்தாலும் தினசரி செய்தித்தாள்களை வாசிக்கும் அனைவருக்கும் அவரது முகம் மற்றும் தோற்றம் தெரிந்திருக்கும். அவர் ஒட்டுமொத்தமாக நாகரிக உலகிற்கும் எதிராக போராட வேண்டியிருக்கும். நண்பா என்ற பாய்ரோ,
நீங்கள் ஒரு தவறு செய்கிறீர்கள். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை தீர்த்து கட்டவோ அல்லது அடையாள ரீதியாக தன்னைத்தானே மறைத்து கொள்ளவோ முடிவு செய்துவிட்டால் அவன் ஒரு அபூர்வமான இயந்திரத்தை போல, அதாவது மிக துல்லியமான திட்டமிடல் கொண்ட மனிதனாக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. அவன் தனது புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஒவ்வொரு சிறு விவரத்தையும் கவனமாக திட்டமிடும் பண்பு ஆகியவற்றை கொண்டு அந்த வேலையை செய்யலாம். அப்படி இருக்கும்போது காவல்துறை அவனால் ஏன் ஏமாற்ற முடியாது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களை ஏமாற்ற முடியாது இல்லையா என்று என்னை பார்த்து கஞ்சாடை காட்டியபடி ஜேப் நகைச்சுவையாக கேட்டார். அவனால் உங்களை மிஞ்ச முடியாது, சரிதானே மிஸ்டர் பாய்ரோ? பாய்ரோ தான் ஒரு அடக்கமான மனிதரைப் போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் அதில் அவர் சுத்தமாக வெற்றி பெறவில்லை. என்னையுமா? ஏன் முடியாது? இத்தகைய பிரச்சனைகளை நான் ஒரு துல்லியமான அறிவியலாகவும் கணித நேர்த்தியோடும் அணுகுகிறேன் என்பது உண்மைதான். ஆனால் ஐயோ, இன்றைய புதிய தலைமுறை துப்பறியும் நிபுணர்களிடம் அந்த பண்பு மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. இதை கேட்டு ஜேப் இன்னும் அகலமாக புன்னகைத்தார். எனக்கு தெரியவில்லை என்றார் ஜேப். இந்த வழக்கை கவனிக்கும் மில்லர் மிகவும் கெட்டிக்காரன். ஒரு காலடி தடத்தையோ சுருட்டு சாம்பலையோ அல்லது ஒரு துப்பு கூட அவர் தவறவிட மாட்டார் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். அவருக்கு எல்லாவற்றையும் கவனிக்கும் கண்கள் உள்ளன. நண்பரே, லண்டன் சிட்டுக்குருவிக்கு கூட அத்தகைய கண்கள் உண்டு என்றார் பாய்ரோ. ஆனால் அதற்காக மிஸ்டர் டெவன்ஹேம் வழக்கை தீர்க்கும்படி அந்த சிறிய பழுப்பு நிற பறவையிடம் நான் கேட்க மாட்டேன். என்ன மிஸ்டர் பாய்ரோ, தடயங்களாக விளங்கும் சின்ன விவரங்களின் மதிப்பை குறைக்க பார்க்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அந்த விஷயங்கள் அவற்றின் போக்கில் சரியானவைதான். ஆனால் அவை தேவையற்ற முக்கியத்துவத்தை பெற்றுவிடுவது தான் ஆபத்து. பெரும்பாலான விவரங்கள் முக்கியத்துவம் அற்றவை. ஒன்று அல்லது இரண்டு மட்டுமே முக்கியமானவை. ஒருவன் தன் மூளையை தன்னுடைய நெற்றியை தட்டியவாறு அவர் தொடர்ந்தார். நம்ப வேண்டும். புலன்கள் நம்மை தவறாக வழிநடத்தக்கூடும். உண்மையை ஒருவன் உள்ளுக்குள் தேட வேண்டுமே தவிர வெளியில் அல்ல. மிஸ்டர் பாய்ரோ, உங்கள் நாற்காலியை விட்டு நகராமல் ஒரு வழக்கை தீர்த்து விடுவேன் என்று நீங்கள் சொல்ல வரவில்லை அல்லவா என்று ஜேப் கேட்டார். நான் அதைத்தான் சொல்கிறேன். கேஸ் பற்றிய குறிப்புகள் அனைத்தும் என் முன் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் என்னை நான் ஒரு ஆலோசனை நிபுணராகவே கருதுகிறேன். ஜேப் தனது முழங்காலை தட்டினார். உங்கள் வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வாரத்திற்குள் மிஸ்டர் டெவன்ஹேம் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பதை கண்டறிந்து அவர் எங்கே பிடிக்கலாம் என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல தவறினால் 5 பவுண்டுகள் பந்தயம். பாய்ரோ சிந்தித்தார். சரி நண்பரே, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். பந்தயம் கட்டுவது என்பது உங்களை போன்ற ஆங்கிலேயர்களின் ஆர்வம். இப்பொழுது விவரங்களை கூறுங்கள் பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை வழக்கம் போல மிஸ்டர் டெவன்ஹாம் விக்டோரியாவிலிருந்து 12:40 ரயிலில் தனது பிரம்மாண்டமான பண்ணை வீடான தி சீடார்ஸ் அமைந்துள்ள சிங்சைட்டிற்கு சென்றார். மதிய உணவிற்கு பிறகு அவர் தோட்டத்தை சுற்றி உலா வந்து தோட்டக்காரர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அவருடைய நடத்தை எப்பொழுதும் போல இயல்பாகவே இருந்ததாக அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். தேநீர் அருந்திய பிறகு தனது மனைவியின் அறைக்குள் எட்டி பார்த்து தான் கிராமத்திற்கு சென்று சில கடிதங்களை தபாலில் சேர்த்து விட்டு வருவதாக கூறினார். மேலும் பிஸ்னஸ் விஷயமாக மிஸ்டர் லோவான் வரவிருப்பதாகவும் தான் திரும்புவதற்கு முன்பே அவர் வந்துவிட்டால் அவரை தனது அறைக்கு அழைத்து சென்று காத்திருக்க சொல்லுமாறும் கூறினார்.
அதன் பிறகு மிஸ்டர் டெவன்ஹாம் வீட்டின் முன்கதவு வழியாக வெளியேறி நிதானமாக நடைபாதையில் சென்று நுழைவாயிலை கடந்து சென்றார். அதன் பிறகு அவர் மீண்டும் எங்கும் காணப்படவில்லை. அப்போதிலிருந்து அவர் முற்றிலும் மறைந்துவிட்டார். அருமை. ஒட்டுமொத்தமாக இது ஒரு வசீகரமான கேஸ் தான் என்று பாய்ரோ முணுமுணுத்தார். தொடருங்கள் நண்பரே. சுமார் 1/4 மணி நேரத்துக்கு பிறகு அடர்த்தியான கருப்பு மீசை உடைய உயரமான மாநிறமான ஒருவர் முன்பக்க அழைப்பு மணியை அடித்தார். தான் மிஸ்டர் டெவன்ஹாமை சந்திக்க நேரம் ஒதுக்கியிருப்பதாக அவர் விளக்கினார். லோவன் என்ற தனது பெயரை குறிப்பிட்ட அவரை வங்கியாளரின் அறிவுறுத்தலின்படி அவரது அறைக்கு அழைத்துச் சென்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்தது. மிஸ்டர் டெவன்ஹாம் திரும்பவில்லை. இறுதியில் மிஸ்டர் லோவன் மணியை அடித்து தன்னால் இதற்கு மேல் காத்திருக்க முடியாது என்றும் தான் நகருக்கு திரும்பும் ரயிலை பிடிக்க வேண்டும் என்றும் விளக்கினார். தனது கணவர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் வராதது விவரிக்க முடியாத ஒன்றாக தோன்றுவதாக கூறி மிஸ்டர் டெவன்ஹாமின் மனைவி மன்னிப்பு கேட்டார். மிஸ்டர் லோவன் தனது வருத்தத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். மிஸ்டர் டெவன்ஹாம் மீண்டும் வரவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களால் இந்த விவகாரத்தில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிஸ்டர் டெவன்ஹாம் சொல்லப்போனால் காற்றில் கரைந்தது போலவே மறைந்துவிட்டார். அவர் தபால் நிலையத்திற்கு செல்லவில்லை. கிராமத்தை கடந்து செல்வதையும் யாரும் பார்க்கவில்லை. அவர் எந்த ரயிலிலும் ஏறி செல்லவில்லை என்பதில் ரயில் நிலைய அதிகாரிகள் உறுதியாக இருந்தனர். அவருடைய சொந்த கார் கரேஜை விட்டு வெளியேறவில்லை. ஒருவேளை அவர் ஏதேனும் ஒதுக்குப்புறமான இடத்தில் தன்னை சந்திக்கும்படி ஒரு வாடகை காரை பிடித்திருந்தால் கூட தகவல் கொடுப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பெரிய தொகையிலான வெகுமதியை கருத்தில் கொண்டு இந்நேரம் அந்த டிரைவர் தனக்கு தெரிந்ததை சொல்ல முன்வந்திருப்பார் என்பது நிச்சயம். உண்மைதான். 5 மைல் தொலைவில் உள்ள என்ஃபீல்டில் ஒரு சிறிய குதிரை பந்தயம் நடந்தது. அவர் அந்த ரயில் நிலையத்திற்கு நடந்து சென்றிருந்தால் கூட்டத்தோடு கூட்டமாக யாருடைய கவனத்திலும் படாமல் தப்பியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு அவருடைய புகைப்படமும் முழு அடையாளங்களும் அனைத்து செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டுள்ளன. இதுவரை யாராலும் அவரை பற்றி எந்த தகவலையும் தர முடியவில்லை. இங்கிலாந்து முழுவதிலும் இருந்து எங்களுக்கு பல கடிதங்கள் வந்துள்ளன. ஆனால் இதுவரை கிடைத்த ஒவ்வொரு தடயமும் ஏமாற்றத்திலேயே முடிந்திருக்கிறது. திங்கட்கிழமை காலையில் மற்றொரு பரபரப்பான கண்டுபிடிப்பு வெளிச்சத்திற்கு வந்தது. மிஸ்டர் டெவன்ஹாம் அறையில் ஒரு திரை சீலைக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு பெட்டி இருந்தது. அது உடைக்கப்பட்டு அதிலிருந்த பொருட்கள் திருடப்பட்டிருந்தன. ஜன்னல்கள் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தன. எனவே இது ஒரு சாதாரண திருட்டாக இருக்க வாய்ப்பில்லை. வீட்டிற்குள்ளேயே இருக்கும் ஒரு கூட்டாளி பின்னர் ஜன்னல்களை பூட்டியிருந்தால் ஒழிய மறுபுறம் இடையில் ஞாயிற்றுக்கிழமை வந்ததாலும் வீட்டில் குழப்பமான சூழல் நிலவியதாலும் இந்த திருட்டு சனிக்கிழமையே நடந்திருக்கலாம். திங்கட்கிழமை வரை அது கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். சரியாக சொன்னீர்கள் என்று பாய்ரோ வறண்ட குரலில் கூறினார். சரி, அந்த பாவப்பட்ட மிஸ்டர் லோவனை கைது செய்து விட்டீர்களா? ஜேப் சிரித்தார். இன்னும் இல்லை. ஆனால் அவர் மிக நெருக்கமாக கண்காணிப்பில் இருக்கிறார். பாய்ரோ தலையசைத்தார். பாதுகாப்பு பெட்டியிலிருந்து என்ன திருடப்பட்டது? உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? நாங்கள் நிறுவனத்தின் இளைய பங்குதாரர் மற்றும் மிஸ்டர் டெவன்ஹாமின் மனைவியுடன் சேர்ந்து அந்த விவரங்களை ஆராய்ந்து வருகிறோம். சில பெரிய பண பரிமாற்றங்கள் அப்போதுதான் நடந்து முடிந்திருந்ததால் கணிசமான அளவில் பியரர் பாண்டுகள் மற்றும் ரொக்கப்பணமோ அங்கு இருந்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு
சிறிய சொத்து மதிப்பிற்கு இணையான நகைகளும் அங்கு இருந்தன. மிஸ்டர் டெவன்ஹாம் மனைவியின் நகைகள் அனைத்தும் அந்த பாதுகாப்பு பெட்டியில்தான் வைக்கப்பட்டிருந்தன. சமீப காலமாக அபூர்வமான மற்றும் விலை உயர்ந்த ரத்தினங்களை வாங்கி தனது மனைவிக்கு பரிசளிப்பதில் மிஸ்டர் டெவன்ஹாம் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு ரத்தினத்தை பரிசாக அளித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நல்ல வேட்டை என்றார் பாய்ரோ சிந்தனையுடன். இப்பொழுது லோவனை பற்றிய விஷயத்திற்கு வருவோம். அன்று மாலை டெவன்ஹாமுடன் அவருக்கு இருந்த வேலை என்னவென்று தெரியுமா? உண்மையில் அவர்கள் இருவருக்கும் இடையே சுமூகமான உறவு இருந்ததாக தெரியவில்லை. லோவன் ஒரு சிறிய அளவிலான முதலீட்டாளர். இருப்பினும் சந்தையில் அவர் ஓரிரு முறை டெவன்ஹாமையே மிஞ்சும் அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளார். அவர்கள் இருவரும் நேரில் சந்தித்து கொண்டது மிக அரிது அல்லது இல்லவே இல்லை என்றே சொல்லலாம். சில தென் அமெரிக்க பங்குகள் தொடர்பான விஷயத்திற்காகத்தான் டெவன்ஹாம் அந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்படியானால் டெவன்ஹாமிற்கு தென் அமெரிக்காவில் தொழில்கள் இருந்தனவா? அப்படித்தான் நினைக்கிறேன். மிஸ்டர் டெவன்ஹாம் கடந்த இலையுதிர் காலம் முழுவதையும் பியூனஸ் அயர்ஸில் கழித்ததாக அவருடைய மனைவி தற்செயலாக குறிப்பிட்டார். அவரது குடும்ப வாழ்க்கையிலும் ஏதேனும் சிக்கல் இருந்ததா? கணவனும் மனைவியும் நல்ல உறவில் இருந்தார்களா? அவரது இல்லற வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் எந்த சச்சரவும் இல்லாமலும் இருந்ததாகவே நான் கருதுகிறேன். மிஸ்டர் டெவன்ஹாமின் மனைவி ஒரு இனிமையான, அதே சமயம் அவ்வளவாக புத்திசாலித்தனம் இல்லாத பெண்மணி. சொல்லப்போனால் அவர் ஒரு முக்கியத்துவமற்ற நபர் என்றே நான் நினைக்கிறேன். அப்படியானால் இந்த மர்மத்திற்கான தீர்வை நாம் அங்கிருந்து தேட வேண்டிய அவசியமில்லை. அவருக்கு ஏதேனும் எதிரிகள் இருந்தார்களா? அவருக்கு தொழில் ரீதியாக பல போட்டியாளர்கள் இருந்தனர். சந்தேகமில்லாமல் அவர் பலரை வீழ்த்தி முன்னேறியவர் என்பதால் அவர்கள் எவருக்கும் அவர் மீது நல்லெண்ணம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவரை தீர்த்து கட்டும் அளவிற்கு யாருமே இருந்ததாக தெரியவில்லை. அப்படியே யாராவது செய்திருந்தாலும் இறந்த உடல் எங்கே? சரியாக சொன்னீர்கள். சொல்லப்போனால் தோட்டக்காரர்களில் ஒருவர் ஒரு உருவம் வீட்டின் பக்கவாட்டில் ரோஜா தோட்டத்தை நோக்கி செல்வதை கண்டதாக கூறுகிறார். அவர் அறையின் நீண்ட பிரெஞ்சு ஜன்னல் அந்த ரோஜா தோட்டத்தை நோக்கிதான் திறக்கும். மிஸ்டர் டெவன்ஹாம் அடிக்கடி அந்த வழியாகவே வீட்டிற்குள் வருவதும் போவதுமாக இருப்பார். ஆனால் அந்த தோட்டக்காரர் வெள்ளரி செடிகளின் சட்டங்களில் வேலை செய்து கொண்டிருந்ததால சற்று தொலைவில் இருந்தார். எனவே அந்த உருவம் அவரது முதலாளியா இல்லையா என்பதை கூட அவரால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. மேலும் அவரால் நேரத்தை துல்லியமாக குறிப்பிட முடியவில்லை. மாலை 6 மணிக்கு தோட்டக்காரர்கள் வேலையை முடித்து விடுவார்கள் என்பதால் அது 6 மணிக்கு முன்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மிஸ்டர் டெவன்ஹாம் வீட்டை விட்டு வெளியேறியது சுமார் 5:30 மணி வாக்கில். ரோஜா தோட்டத்திற்கு அப்பால் என்ன இருக்கிறது? ஒரு ஏரி. அங்கு ஒரு படகுத்துறை இருக்கிறதா? ஆம், அங்கே 2 சிறிய படகுகள் வைக்கப்பட்டுள்ளன. மிஸ்டர் பைரோ, நீங்கள் தற்கொலை பற்றி யோசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் அந்த ஏரியை தூர்வாரி தேடுவதற்காகவே மில்லர் நாளை அங்கே செல்லவிருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். பாய்ரோ மெலிதாக புன்னகைத்துவிட்டு என்னை பார்த்தார். ஹேஸ்டிங்ஸ், தயவு செய்து அந்த டெய்லி மெகாஃபோன் செய்தித்தாளை என்னிடம் கொடுங்கள். எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தால் காணாமல் போன அந்த மனிதரின் மிக தெளிவான புகைப்படம் அதில் இருக்க வேண்டும். நான் எழுந்து சென்று அந்த செய்தித்தாளை கண்டுபிடித்து கொடுத்தேன். பாய்ரோ அதில் இருந்த முக அடையாளங்களை கூர்ந்து கவனித்தார். என்று அவர் முணுமுணுத்தார். தலைமுடியை சற்று நீளமாகவும் அலையலையாகவும் வளர்த்திருக்கிறார். அடர்த்தியான மீசை மற்றும் கூர்மையான தாடி, அடர்த்தியான புருவங்கள்,
கண்கள் கருப்பா? ஆம். தலை முடியும் தாடியும் நரைக்க தொடங்கியிருக்கின்றனவா? இன்ஸ்பெக்டர் தலையசைத்தார். சரி மிஸ்டர் பாய்ரோ, இதற்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இல்லையா? நேர்மாறாக மிகவும் மர்மமாக இருக்கிறது. ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரி இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தார். அதனால்தான் இதை என்னால் தீர்க்க முடியும் என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது என்று பாய்ரோ அமைதியாக முடித்தார். என்ன? ஒரு வழக்கு மர்மமாக இருக்கும்போது அதை நான் ஒரு நல்ல அறிகுறியாக கருதுகிறேன். ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தால் அதை சந்தேகப்படுங்கள். யாரோ அதை அப்படி தெரியும்படி செய்திருக்கிறார்கள். ஜேப் ஏறக்குறைய பரிதாபப்படுவது போல தன் தலையை ஆட்டினார். சரி, அவரவர் விருப்பம் என்று பாய்ரோ முணுமுணுத்தார். நான் என் கண்களை மூடிக்கொண்டு யோசிக்கிறேன். ஜேப் பெருமூச்சு விட்டார். சரி, யோசிப்பதற்கு உங்களுக்கு முழுமையாக ஒரு வாரம் இருக்கிறது. மேலும் உழைப்பாளியும் கூர்மையான பார்வையும் கொண்ட இன்ஸ்பெக்டர் மில்லரின் முயற்சியால் கிடைக்கும் புதிய தகவல்கள் அனைத்தும் என்னிடம் கொண்டு வருவீர்கள் அல்லவா? நிச்சயமாக, அதுதான் நம் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி. நான் ஜேப்பை வழியனுப்ப கதவு வரை சென்றபோது அவர் என்னிடம், இது கொஞ்சம் அநியாயமாக தெரியவில்லையா? ஒரு குழந்தையிடம் இருந்து எதையாவது பறிப்பது போல இருக்கிறது என்றார். புன்னகையுடன் நானும் அதை ஆமோதிக்க வேண்டியதாயிற்று. அறைக்குள் மீண்டும் நுழையும் போது என் முகத்தில் புன்னகை மாறவில்லை. சரி என்று பாய்ரோ உடனே கேட்டார். நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா? அப்படித்தானே? அவர் தனது விரலை அசைத்து என்னை எச்சரித்தார். என்னுடைய மூளையை நீங்கள் நம்பவில்லையா? குழப்பமடைய வேண்டாம். இந்த சின்ன சிக்கலை பற்றி விவாதிப்போம். இது இன்னும் தெளிவாகவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஏற்கனவே சில சுவாரஸ்யமான தடுப்புகளை இது காட்டுகிறது. ஏரி என்று நான் அர்த்தமுள்ளதாக குறிப்பிட்டேன். ஏரியை விட முக்கியமாக அந்த படகுத்துறை என்று பாய்ரோ முடித்தார். நான் பாய்ரோவை ஓரக்கண்ணால் பார்த்தேன். அவர் தனது புதிரான பாணியில் புன்னகைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரிடம் மேற்கொண்டு கேள்வி கேட்பது முற்றிலும் வீண் என்று எனக்கு தோன்றியது. அடுத்த நாள் இரவு சுமார் 9 மணி வரை ஜேப்பிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அவர் உள்ளே வந்தபோது ஏதோ ஒரு செய்தியை சொல்ல அவர் துடித்து கொண்டிருப்பது அவரது முகபாவனையிலிருந்து எனக்கு தெரிந்தது. என்ன நண்பரே என்று பாய்ரோ ஆரம்பித்தார். எல்லாம் நலந்தானே? உங்கள் ஏரியில் மிஸ்டர் டெவன்ஹாமின் உடலை கண்டுபிடித்து விட்டதாக மட்டும் என்னிடம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் அதை நம்ப மாட்டேன். நாங்கள் உடலை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் அவரது உடைகளை கண்டுபிடித்தோம். அன்று அவர் அணிந்திருந்த அதே உடைகள். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வீட்டிலிருந்து வேறு ஏதேனும் உடைகள் காணாமல் போயிருக்கின்றனவா? இல்லை, அவருடைய பணியாளர் அந்த விஷயத்தில் மிக உறுதியாக இருக்கிறார். அவருடைய மற்ற உடைகள் அனைத்தும் அப்படியே இருக்கின்றன. இன்னும் சில தகவல்கள் உள்ளன. நாங்கள் லோவனை கைது செய்துள்ளோம். படுக்கை அறை ஜன்னலை பூட்டும் வேலையை செய்யும் வேலைக்கார பெண் ஒருத்தி மாலை சுமார் 6:15 மணி வாக்கில் லோவன் ரோஜா தோட்டம் வழியாக டெவன்ஹேமின் அறையை நோக்கி வருவதை கண்டதாக கூறுகிறார். அவர் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன் இது நடந்திருக்க வேண்டும். இதற்கு அவர் என்ன சொல்கிறார்? முதலில் தான் அந்த அறையை விட்டு வெளியேறவே இல்லை என்று மறுத்தார். ஆனால் அந்த பெண் உறுதியாக இருந்ததால் பிறகு ஒரு அபூர்வமான ரோஜா இனத்தை ஆராய்வதற்காக ஜன்னல் வழியாக சிறிது நேரம் வெளியே சென்றதை மறந்துவிட்டதாக நடித்தார். இது மிகவும் நம்பகத்தனமற்ற ஒரு கதை. மேலும் அவருக்கு எதிராக புதிய ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. மிஸ்டர் டெவன்ஹாம் எப்பொழுதும் தனது வலது கையின் சிறுவிரலில் ஒரு பெரிய வைரக்கல் பதித்த தடிமனான தங்க மோதிரத்தை அணிந்திருப்பார்.
அந்த மோதிரம் சனிக்கிழமை இரவு லண்டனில் பில்லி கெல்லட் என்ற ஒருவனால் அடகு வைக்கப்பட்டுள்ளது. அவன் ஏற்கனவே காவல்துறைக்கு தெரிந்தவன். கடந்த இலையுதிர் காலத்தில் ஒரு முதியவரின் கடிகாரத்தை திருடியதற்காக 3 மாதங்கள் சிறையில் இருந்தவன். அவன் அந்த மோதிரத்தை 5 வெவ்வேறு இடங்களில் அடகு வைக்க முயன்று கடைசியில் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளான். அந்த பணத்தில் மது அருந்திவிட்டு ஒரு காவலரை தாக்கியதால் கைது செய்யப்பட்டான். நான் மில்லருடன் பவு ஸ்ட்ரீட் சென்று அவனை பார்த்தேன். அவன் இப்பொழுது போதை தெளிந்துவிட்டான். அவனை கொலை குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்குவோம் என்று பயமுறுத்தி உண்மையை வாங்கினோம். அவன் சொன்ன கதை மிகவும் விசித்திரமானது. அவன் சனிக்கிழமை என்ஃபீல்டு பந்தயத்திற்கு சென்றிருக்கிறான். பந்தயம் கட்டுவதை விட கைக்குட்டைகளையும் ஊசிகளையும் திருடுவதுதான் அவன் தொழிலாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன். எப்படியோ அன்றைய நாள் அவனுக்கு சரியாக அமையவில்லை. அவன் கிங்சைட்டை நோக்கிய சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த போது கிராமத்திற்குள் நுழைவதற்கு சற்று முன்பாக ஓய்வெடுப்பதற்காக ஒரு பள்ளத்தில் அமர்ந்திருக்கிறான். சில நிமிடங்களுக்கு பிறகு கிராமத்து சாலையில் ஒரு மனிதன் வருவதை அவன் கவனித்திருக்கிறான். மாநிறமான ஒரு நபர் பெரிய மீசை வைத்திருந்தார். நகரத்து செல்வந்தர் போல தெரிந்தார் என்பது அவனை பற்றிய அவனது விவரிப்பு. கெல்லட் ஒரு கற்குவியலுக்கு பின்னால் சாலையிலிருந்து பாதி மறைந்திருந்தான். அந்த மனிதன் கெல்லட்டிற்கு நேராக வருவதற்கு முன்பாக சாலையின் இருபுறமும் விரைவாக பார்த்திருக்கிறான். யாரும் இல்லை என்று தெரிந்ததும் தனது பையில் இருந்த ஒரு சிறிய பொருளை எடுத்து வேலிக்கு அப்பால் வீசியிருக்கிறான். பிறகு ரயில் நிலையத்தை நோக்கி சென்றிருக்கிறான். வேலிக்கு அப்பால் எறியப்பட்ட அந்த பொருள் ஒரு சிறிய கிளிங் சத்தத்துடன் விழுந்ததால பள்ளத்தில் இருந்த கெல்லட்டிற்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவன் அங்கு தேடிய போது அந்த மோதிரத்தை கண்டுபிடித்தான். இதுதான் கெல்லட் சொல்லும் கதை. லோவன் இதை முற்றிலுமாக மறுக்கிறார் என்பதையும் கெல்லட் போன்ற ஒருவனின் வார்த்தையை சிறிதும் நம்ப முடியாது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவன் டெவன்ஹாமை வழியில் சந்தித்து கொள்ளையடித்து கொலை செய்திருக்கவும் வாய்ப்புள்ளது. பாய்ரோ தனது தலையை அசைத்தார். நண்பரே, அதற்கு வாய்ப்பு மிக குறைவு. உடலை அப்புறப்படுத்த அவனிடம் எந்த வழியும் இல்லை. இந்நேரம் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக, அவன் அந்த மோதிரத்தை மிகவும் வெளிப்படையாக அடகு வைத்த விதம். அவன் ஒரு கொலை செய்து அதை வாங்கினான் என்பதை நம்ப முடியாததாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு சாதாரண திருடன் கொலைகாரனாக இருப்பது அரிது. நான்காவதாக, அவன் சனிக்கிழமை முதல் சிறையில் இருப்பதால் அவனால் லோவனை பற்றி இவ்வளவு துல்லியமாக விவரிக்க முடிந்தது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருக்க முடியாது. ஜேப் தலையசைத்தார். நீங்க சொல்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு குற்றவாளியின் சாட்சியத்தை நீதிபதிகள் அவ்வளவாக கணக்கில் கொள்ள மாட்டார்கள். எனக்கு விசித்திரமாக தோன்றுவது என்னவென்றால், அந்த மோதிரத்தை அப்புறப்படுத்த லோவனுக்கு இதைவிட சிறந்த வழி தெரியவில்லையா என்பதுதான். பாய்ரோ தனது தோள்களை குலுக்கினார். இருக்கலாம். ஒருவேளை அது அந்த பகுதியிலேயே கண்டெடுக்கப்பட்டிருந்தால் டெவன்ஹேமே அதை தவறவிட்டிருக்கலாம் என்று வாதிட இடமிருக்கும். அப்படியென்றால் அந்த மோதிரத்தை ஏன் உடலிலிருந்து கழற்ற வேண்டும் என்று நான் கத்தினேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்றார் ஜேப். ஏரிக்கு சற்று அப்பால் ஒரு சிறிய வழி மலைப்பகுதிக்கு செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அங்கிருந்து 3 நிமிட நடைப்பயணத்தில் நீங்கள் எங்கே போய் சேருவீர்கள் தெரியுமா? ஒரு சுண்ணாம்பு சூளை. கடவுளே என்று நான் அலறினேன். உடலை சிதைக்கும் அந்த சுண்ணாம்பு சூளை மோதிரத்தின் உலோகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்பதா உங்கள் கருத்து? அதேதான்.
இது எல்லாவற்றையும் விளக்குவது போல தோன்றுகிறது. என்ன ஒரு கொடூரமான குற்றம் என்றேன் நான். நாங்கள் இருவரும் ஒரு சேர திரும்பி பாய்ரோவை பார்த்தோம். அவர் ஏதோ ஒரு தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். ஏதோ ஒரு மிகப்பெரிய தீவிரமான சிந்தனையில் இருப்பது போல அவரது புருவங்கள் சுருங்கியிருந்தன. இறுதியாக அவரது கூர்மையான புத்திசாலித்தனம் வெளிப்படத் தொடங்கிவிட்டது என்று எனக்கு தோன்றியது. அவர் சொல்லப்போகும் முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? நாங்கள் அதிக நேரம் காத்திருக்கவில்லை. ஒரு பெரும் மூச்சுடன் அவரது உடல் இறுக்கம் தளர்ந்தது. ஜேப்பை திரும்பி பார்த்து அவர் இப்படி கேட்டார். நண்பரே, மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் டெவன்ஹாம் இருவரும் ஒரே படுக்கை அறையை பகிர்ந்து கொள்கிறார்களா என்பது பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? அந்த கேள்வி மிகவும் அபத்தமாகவும் பொருத்தமற்றதாகவும் தோன்றியதால் ஒரு கணம் நாங்கள் இருவரும் மௌனமாக அவரை பார்த்தோம். பின்னர் ஜேப் பலமாக சிரித்தார். கடவுளே, மிஸ்டர் பாய்ரோ, நீங்கள் ஏதோ அதிரடியான விஷயத்தை சொல்லப் போகிறீர்கள் என்று நினைத்தேன். உங்கள் கேள்வியை பொறுத்தவரை எனக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அதை உங்களால் கண்டறிய முடியுமா என்று பாய்ரோ பிடிவாதத்துடன் கேட்டார். ஓ, நிச்சயமாக. உங்களுக்கு தெரிந்தாக வேண்டுமென்றால் மிக்க நன்றி நண்பரே. அதை ஒரு முக்கிய விஷயமாக கருதி எனக்கு தெரிவித்தால் நான் கடமைப்பட்டிருப்பேன். ஜேப் இன்னும் சில நிமிடங்கள் அவரை உற்று பார்த்தார். ஆனால் பாய்ரோ எங்களை முற்றிலும் மறந்துவிட்டது போல தெரிந்தது. ஜேப் என்னை பார்த்து பரிதாபமாக தலையை ஆட்டிவிட்டு, பாவம், வயதானவர், யுத்தம் அவரை பாதித்து விட்டது என்று முணுமுணுத்தபடி மெதுவாக அறையை விட்டு வெளியேறினார். பாய்ரோ பகற்கனவில் மூழ்கியிருந்தது போல தெரிந்ததால் நான் ஒரு காகிதத்தை எடுத்து எனக்கு தோன்றிய குறிப்புகளை அதில் கிறுக்கிக் கொண்டு என்னையே மகிழ்வித்து கொண்டிருந்தேன். எனது நண்பரின் குரல் என்னை எழுப்பியது. அவர் தனது சிந்தனையிலிருந்து வெளிவந்து மிகவும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் காணப்பட்டாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஹேஸ்டிங்ஸ்? இந்த விவகாரத்தில் எனக்கு முக்கியமானதாக தோன்றிய சில குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தேன். ஓ, நீ ஒரு வழியா திட்டமிட்டு செயல்பட கற்றுக்கொண்டாய் என்று பாய்ரோ பாராட்டினார். நான் என் மகிழ்ச்சியை மறைத்து கொண்டேன். அவற்றை படிக்கட்டுமா? தாராளமாக. நான் என் தொண்டையை சீர் செய்து கொண்டேன். 1. பாதுகாப்பு பெட்டியை உடைத்தவர் லோவன் என்பதையே அனைத்து ஆதாரங்களும் காட்டுகின்றன. 2. அவருக்கு டேவன்ஹேம் மீது ஒரு வஞ்சகம் இருந்தது. 3. தான் அந்த டேவன்ஹேமின் அறையை விட்டு வெளியேறவே இல்லை என்று அவர் முதலில் கூறியது பொய். 4. பில்லிகெலட்டின் வாக்குமூலத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் லோவன் இதில் சிக்கியிருப்பது உறுதி. நான் நிறுத்தினேன். எப்படியென்றால் மிக முக்கியமான உண்மைகள் அனைத்தையும் நான் சுட்டிக்காட்டிவிட்டதாக உணர்ந்தேன். பாய்ரோ என்னை பரிதாபமாக பார்த்து மெதுவாக தலையை ஆட்டினார். என்ன ஹேஸ்டிங்ஸ், உன்னிடம் அந்த திறமை இல்லையே. முக்கியமான விவரங்களை நீ ஒருபோதும் கவனிப்பதில்லை. மேலும் உனது வாதம் தவறானது. எப்படி? உன்னுடைய 4 கூற்றுகளையும் எடுத்துக்கொள்வோம். 1. பாதுகாப்பு பெட்டியை திறப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைக்கும் என்று மிஸ்டர் லோவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்ததான் வந்தார். மிஸ்டர் டெவன்ஹாம் கடிதத்தை தபாலில் சேர்க்க வெளியே செல்வார் என்றும் அதனால் அந்த அறையில் தாம் மட்டும் தனியாக இருப்போம் என்றும் அவருக்கு முன்னரே தெரிந்திருக்க முடியாது. அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் என்று நான் எதிர்வாதம் செய்தேன். சரி, கருவிகள்? நகரத்து செல்வந்தர்கள் ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தலாம் என்று திருடுவதற்கான கருவிகளை தங்களோடு எடுத்து செல்வதில்லை. மேலும் ஒரு பேனா கத்தியால் அந்த பாதுகாப்பு பெட்டியை அறுத்துவிட முடியாது என்பது உனக்கே தெரியும். சரி, 2வது கூற்று? லோவனுக்கும் டேவன்ஹேம் மீது வஞ்சகம் இருந்தது என்கிறாய். உண்மையில் அவர் ஒரு முறை அல்லது இருமுறை அவரை முந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும்.
அத்தகைய வணிக பரிமாற்றங்கள் தனக்கே லாபம் தரும் வகையில்தான் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுவாக நீங்கள் யாரை முந்தி செல்கிறீர்களோ அவர் மீது நீங்கள் வஞ்சகம் கொள்ள மாட்டீர்கள். மாறாக அவர்தான் உங்கள் மீது வஞ்சம் கொள்வார். எனவே ஒருவேளை வஞ்சகம் இருந்திருந்தால் அது மிஸ்டர் டெவன்ஹேம் தரப்பில் தான் இருந்திருக்கும். சரி, அவர் அந்த அறையை விட்டு வெளியேறவே இல்லை என்று பொய் சொன்னதை உங்களால் மறுக்க முடியாதல்லவா? இல்லை, ஆனால் அவர் பயந்திருக்கலாம். காணாமல் போனவரின் உடைகள் ஏரியில் கண்டெடுக்கப்பட்டதை நினைவில் கொள். எப்பொழுதும் போல அவர் உண்மையை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்போ நான்காவது கூற்று? அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கெல்லட்டின் வாக்குமூலம் உண்மையாக இருந்தால் லோவன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி. அதனால்தான் இந்த விவகாரம் மிகவும் சுவாரஸ்யமானது. அப்படியானால் நான் ஒரு முக்கியமான உண்மையை கவனித்து விட்டேன் இல்லையா? இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான 2 கூற்றுகளை நீ முற்றிலும் தவறவிட்டு விட்டாய். அவைதான் இந்த முழு விஷயத்திற்குமான திறவுகோள்கள். அப்படியா? அவை என்ன? 1. கடந்த சில ஆண்டுகளாக மிஸ்டர் டேவன்ஹேமிற்கு நகை வாங்குவதில் ஏற்பட்ட அதீத ஆர்வம். 2. கடந்த இலையுதிர் காலத்தில் அவர் மேற்கொண்ட பியூனஸ் அயர்ஸ் பயணம். பாய்ரோ, நீங்கள் விளையாடுகிறீர்களா என்ன? நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன். அந்த ஜேப் நான் சொன்ன வேலையை மறக்காமல் இருப்பார் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த நகைச்சுவையில் தானும் பங்கேற்பது போல அதை சரியாக நினைவில் வைத்திருந்தார். அடுத்த நாள் காலை 11 மணி அளவில் பாய்ரோவிடம் ஒரு தந்தி ஒப்படைக்கப்பட்டது. அவரது வேண்டுகோளின்படி நான் அதை திறந்து வாசித்தேன். கணவனும் மனைவியும் கடந்த குளிர்காலத்திலிருந்து தனித்தனி அறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆஹா என்று பாய்ரோ ஆச்சரியப்பட்டார். இப்பொழுது ஜூன் மாதத்தின் நடுப்பகுதி. இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நான் அவரை உற்று பார்த்தேன். நீ டெவன்ஹேம் மற்றும் சால்மன் வங்கியில் பணம் போட்டு வைத்துகிறாயா எஸ்டிங்ஸ்? இல்லை என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஏனென்றால் காலம் கடந்து விடுவதற்கு முன்பே அதை எடுத்து விடுமாறு நான் உனக்கு அறிவுறுத்துவேன். ஏன்? நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இன்னும் சில நாட்களில் ஒருவேளை அதற்கு முன்னதாகவே ஒரு பெரிய வீழ்ச்சியை எதிர்பார்க்கிறேன். அது சரி, நாமும் ஜேப்பிற்கு ஒரு தந்தியை அனுப்பி பதில் மரியாதை செய்வோம். ஒரு பென்சிலும் ஒரு படிவமும் கொடு. இதோ குறிப்பிட்ட நிறுவனத்தில் டெபாசிட் செய்துள்ள பணத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன். இது ஜேப்பை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரியும். நாளை அல்லது மறுநாள் வரை அவருக்கு கொஞ்சமும் புரியாது. நான் அவநம்பிக்கையுடனே இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் எனது நண்பரின் அபாரமான ஆற்றலுக்கு தலைவணங்க வேண்டியதாயிற்று. ஒவ்வொரு செய்தித்தாளின் தலைப்பு செய்தியிலையும் டெவன்ஹேம் வங்கியின் பரபரப்பான வீழ்ச்சி பற்றிய செய்திகள் நிறைந்திருந்தன. அந்த புகழ்பெற்ற நிதி நிறுவனரின் மறைவு வங்கியின் நிதி நிலவரங்கள் குறித்த வெளிச்சத்தில் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தை பெற்றது. நாங்கள் காலை உணவை முடிப்பதற்கு முன்பே கதவு படாரென திறக்கப்பட்டு ஜேப் உள்ளே நுழைந்தார். அவரது இடது கையில் ஒரு செய்தித்தாளும் வலது கையில் பாய்ரோவின் தந்தியும் இருந்தன. அந்த தந்தியை அவர் எனது நண்பரின் மேஜை மீது பலமாக வைத்தார். உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் பாய்ரோ? இது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? பாய்ரோ அவரை பார்த்து அமைதியாக புன்னகைத்தார். ஜேப், உங்களுடைய தந்தி பிறகு அது உறுதியாகிவிட்டது. ஆரம்பத்திலிருந்தே அந்த பாதுகாப்பு பெட்டி திருடப்பட்ட விதம் சற்றே விசித்திரமாக எனக்கு தோன்றியது. நகைகள், தயார் நிலை ரொக்கம், பேரர் பாண்டுகள் எல்லாம் யாருக்காக இவ்வளவு வசதியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன? எனவே அது டெவன்ஹேமுக்காகவே அவராலேயே ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது கிட்டத்தட்ட உறுதியானது. கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு நகை வாங்குவதில் இருந்த அதீத ஆர்வம் எவ்வளவு எளிமையானது!
அவர் கையாடல் செய்த பணத்தை நகைகளாக மாற்றினார். பெரும்பாலும் அந்த உண்மையான நகைகளுக்கு பதிலாக போலி நகைகளை அங்கே வைத்திருப்பார். இவ்வாறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் வேறொரு பெயரில் ஒரு கணிசமான சொத்தை சேமித்து வைத்தார். அனைவரும் திசை திருப்பப்பட்ட பிறகு சரியான நேரத்தில் அதை அனுபவிக்க அவர் திட்டமிட்டிருந்தார். தனது ஏற்பாடுகள் முடிந்ததும் மிஸ்டர் லோவனுடன் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்கிறார். பாதுகாப்பு பெட்டியில் ஒரு துளையை இடுகிறார். லோவனை அவர் அறைக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிடுகிறார். பிறகு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். எங்கே சென்றார்? பாய்ரோ பேச்சை நிறுத்திவிட்டு மற்றொரு அவித்த முட்டையை எடுத்து தன் கையை நீட்டினார். அவர் முகம் சுளித்தார். ஒவ்வொரு கோழி முட்டையும் ஒவ்வொரு அளவிலான முட்டையை இடுவது என்பது உண்மையிலேயே பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்று அவர் முணுமுணுத்தார். காலை உணவு மேஜையில் என்ன ஒரு சீரற்ற தன்மை! குறைந்தபட்சம் கடைகளிலாவது அவற்றை அளவுகளின்படி ஒரு டஜன் வீதம் வகைப்படுத்த வேண்டாமா? முட்டைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் என்றார் ஜேப் பொறுமையின்றி. அவை சதுரமாக வேண்டுமானாலும் முட்டையிடட்டும். அந்த நபர் தி சீடர்ஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு எங்கே சென்றார் என்று உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். சரி, அவர் தனது மறைவிடத்திற்கு சென்றார். இந்த மிஸ்டர் டெவன்ஹேமின் மூளையில் ஏதேனும் குறைபாடு இருக்கலாம், ஆனால் அவை முதல் தரமானவை. அவர் எங்கே ஒளிந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக அது மிகவும் புத்திசாலித்தனமானது. தயவு செய்து அதை எங்களிடம் சொல்லுங்கள். பாய்ரோ தனது தட்டில் இருந்த ஒவ்வொரு முட்டை ஓட்டின் சிறு துண்டையும் கவனமாக சேகரித்து அவற்றை முட்டை கோப்பையில் வைத்து அதன் மேல் காலியான முட்டை ஓட்டை தலைகீழாக கவிழ்த்தார். இந்த சிறிய வேலை முடிந்ததும் அதன் நேர்த்தியை கண்டு புன்னகைத்தவர் பின்னர் எங்கள் இருவரையும் அன்புடன் பார்த்தார். பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் புத்திசாலிகள். எனக்கு நானே கேட்டுக்கொண்ட அந்த கேள்வியை நீங்களும் உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அந்த மனிதனாக இருந்தால் எங்கே ஒளிந்து கொள்வேன்? எஸ்டிங்ஸ், நீ என்ன சொல்கிறாய்? நான் ஒருபோதும் ஓடிவிட மாட்டேன் என்றுதான் நினைக்கிறேன் என்றேன் நான். நான் லண்டனிலேயே எல்லாவற்றிற்கும் நடுவிலேயே தங்கியிருப்பேன். மெட்ரோ ரயில்களிலும் பேருந்துகளிலும் பயணம் செய்வேன். 10 பேரில் ஒருவராக யாராலும் அடையாளம் காணப்பட மாட்டேன். கூட்டத்திற்குள் இருப்பதுதான் பாதுகாப்பு. பாய்ரோ வினாவுடன் ஜேப்பை பார்த்து திரும்பினார். நான் உடன்படவில்லை. உடனடியாக தூர தப்பி செல்வதுதான் ஒரே வழி. முன்கூட்டியே எல்லாவற்றையும் தயார் செய்து எனக்கு போதிய நேரம் இருந்திருக்கும். ஒரு நீராவி படகை தயார் நிலையில் வைத்து எனக்காக காத்திருக்கும்படி செய்வேன். தேடுதல் வேட்டை தொடங்குவதற்கு முன்பே உலகின் ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான மூளைக்கு சென்று விடுவேன். நாங்கள் இருவரும் பாய்ரோவை பார்த்தோம். மிஸ்டர் பாய்ரோ, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு கணம் அவர் மௌனமாக இருந்தார். பின்னர் ஒரு விசித்திரமான புன்னகை அவர் முகத்தில் மின்னியது. நண்பர்களே, நான் காவல்துறையிடமிருந்து ஒளிந்து கொள்வதாக இருந்தால் எங்கே ஒளிந்திருப்பேன் தெரியுமா? ஒரு சிறையில். என்ன? நீங்கள் மிஸ்டர் டெவன்ஹேமை சிறையில் அடைப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அவர் ஏற்கனவே அங்கேயே இருக்கக்கூடும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க மாட்டீர்கள் இல்லையா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? மிஸ்ஸஸ் டெவன்ஹேம் ஒரு புத்திசாலி பெண் இல்லை என்று நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். இருப்பினும் நீங்கள் அவரை போ ஸ்ட்ரீட்டிற்கு அழைத்து சென்று பில்லி கெலட் என்ற அந்த மனிதனிடம் நேருக்கு நேர் நிறுத்தினால் அவர் தன் கணவரை அடையாளம் கண்டுவிடுவார் என்று நான் நினைக்கிறேன். அவன் தனது தாடி, மீசை மற்றும் அடர்த்தியான புருவங்களை மழித்து தலைமுடியை குட்டையாக வெட்டியிருந்தாலும் கூட, உலகம் ஏமாந்தாலும் ஒரு பெண் எப்பொழுதும் தன் கணவரை அடையாளம் கண்டுவிடுவாள். பில்லி கெலட்டா? ஆனால் அவன் காவல்துறைக்கு ஏற்கனவே தெரிந்தவனாயிற்றே. டெவன்ஹாம் ஒரு புத்திசாலி என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையா?
அவர் தனது மறைவிடத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே தயார் செய்துவிட்டார். கடந்த இலையுதிர் காலத்தில் அவர் பியூனஸ் அயர்ஸில் இல்லை. அவர் பில்லி கெல்லட் என்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார். அதன் மூலம் காலம் வரும்போது காவல்துறைக்கு சந்தேகம் வராமல் பார்த்து கொண்டார். அவர் தனது சுதந்திரத்திற்காகவும் ஒரு பெரிய சொத்திற்காகவும் இந்த விளையாட்டை விளையாடினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை முழுமையாக செய்வது அவருக்கு அவசியமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு அவர் ஒரு போலி தாடி மற்றும் விக் அணிந்து மீண்டும் தன்னை போலவே வேடமிட வேண்டியிருந்தது. போலி தாடியுடன் தூங்குவது எளிதல்ல, அது காட்டி கொடுத்துவிடும். எனவே தன் மனைவியுடன் அறையை பகிர்ந்து கொள்ளும் ஆபத்தை அவரால் எதிர்நோக்க முடியவில்லை. கடந்த 6 மாதங்களாக, அதாவது பியூனஸ் அயர்ஸிலிருந்து அவர் திரும்பியதாக சொல்லப்பட்டதிலிருந்து, அவரும் மிஸ்ஸஸ் டெவன்ஹாமும் தனித்தனி அறைகளில் தங்கியிருந்ததை எனக்காக நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். அப்பொழுது எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்துவிட்டது. தனது முதலாளி வீட்டின் பக்கவாட்டில் செல்வதை கண்டதாக நினைத்த அந்த தோட்டக்காரர் சொன்னது முற்றிலும் சரி. அவர் படகு துறைக்கு சென்று தனது பணியாளரின் கண்களில் படாமல் மறைத்து வைத்திருந்த அந்த நாடோடி உடைகளை அணிந்து கொண்டார். தனது மற்ற உடைகளை ஏரியில் வீசிவிட்டு அந்த மோதிரத்தை மிக வெளிப்படையாக அடகு வைப்பதன் மூலம் தனது திட்டத்தை செயல்படுத்தினார். பின்னர் ஒரு காவலரை தாக்கி பவ் ஸ்ட்ரீட் என்ற பாதுகாப்பான இடத்திற்கு சென்று சேர்ந்தார். அங்கே அவரை தேடுவார்கள் என்று யாரும் கனவிலும் நினைக்க மாட்டார்கள். இது சாத்தியமே இல்லை என்று ஜேப் முணுமுணுத்தார். மிஸ்ஸஸ் டெவன்ஹாமிடம் கேட்டு பாருங்கள் என்றார் என் நண்பர் புன்னகையுடன். அடுத்த நாள் பாய்ரோவின் தட்டிற்கு அருகில் ஒரு பதிவு செய்யப்பட்ட கடிதம் இருந்தது. அவர் அதை திறந்தபோது அதிலிருந்து ஒரு 5 பவுண்டு நோட்டு கீழே விழுந்தது. என் நண்பரின் நெற்றி சுருங்கியது. அடக்கடவுளே, ஆனால் இதை வைத்து நான் என்ன செய்வேன்? நான் மிகவும் வருந்துகிறேன். பாவம் ஜேப். ஒரு யோசனை, நாம் மூவரும் இரவு விருந்திற்கு போவோமா? முற்றம்.